இங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டோட ஓனர் அம்மா வந்து சொல்றாங்க, மேலோட துணிங்க எல்லாம் எடுத்து வைக்கணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நீங்க தினமும் அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதனாலதான் அந்த வேலையை செய்யலன்னு. அப்போ ஓனர் அம்மா சொல்றாங்க, இப்போ நான் சொல்றேன் போய் அந்த வேலையை செய்யணும். அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனோன்னா இவங்க கழுத்துல போட்டு இந்த செயினை கழட்டி அந்த பொண்ணோட பேக்ல போட்டுடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, இந்த பொண்ணு வேற ஒரு வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு ஒருத்தர் வராரு. அவர் இந்த பொண்ணை பார்த்து கேக்குறாரு, நீ எங்களோட வீட்டுல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த, இப்பயே நீ எங்க வீட்டுக்கு வாரதில்ல அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, எங்க அம்மாவையும் நான் பாத்துக்கணும், இந்த வீடு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கு, அதனால எனக்கு ரொம்பவுமே வசதியா இருக்கு, என்னோட அம்மாவையும் பாத்துக்குவேன் அதோட வேலையும் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ இவரு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கழுத்துல போட்டிருக்க செயினை பாத்துட்டாரு. அப்படி பாத்துட்டு இந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு, இது என்னோட ஒய்ஃபோட செயின் ஆச்சே, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு, அப்போ நீ இந்த செயினை திருடி இருக்கியா, இதனாலதான் எங்க வீட்டுக்கு வேலை பார்க்க வரல நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டுறாரு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க சார், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அன்னைக்கு நடந்ததை சொல்றா. இந்த பொண்ணு அந்த செயின் எடுத்துட்டு வந்து அந்த ஓனர் அம்மா கிட்ட சொல்றா, இந்த செயின் எப்படி என்னோட பேக்ல வந்துச்சுன்னு தெரியலமா, உங்களோட வீட்டுல மட்டும் தான் நான் வேலை பாக்குறேன், எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல, இது உங்களோட செயினானு பாருங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஓனர் அம்மா சொல்றாங்க, இல்ல இது என்னோட செயின்ல, இது யார்ட்ட செயின்னே எனக்கு தெரியல அப்படின்றாங்க. இவர் அந்த பொண்ணு சொல்றதை நம்பாம இந்த பொண்ணை பிடிச்சி அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு அவரோட வைஃப் கிட்ட கேக்குறாரு, இது உன்னோட செயின் தானே, நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவங்களும் ஆமா இது என்னோட செயின் தானு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த பொண்ணு சொல்றா, முதல் கேட்கும் போது நீங்க இல்லன்னு தானமா சொன்னீங்க, இப்ப ஆமான்னு சொல்றீங்க, ஏன் இப்படிலாம் பண்றீங்க, நான் செஞ்சது ரொம்பவுமே தப்பு, எனக்கு சொந்தமில்லாத பொருள் மேல ஆசைப்பட்டது ரொம்பவுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறா. அப்ப இவ புதுசா நாடகம் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ண போறாரு. அப்ப இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க, போலீஸுக்கு கால் பண்ண வேணாம், நான் தான் அந்த செயினை அந்த பொண்ணோட பேக்ல போட்டேன்னு. ஏன்னா ஒரு நாள் இவன் உங்கள்ட்ட வந்து 50,000 பணம் கேட்டா அவங்க அம்மாக்காக, நீங்க அவளுக்கு கொடுக்கவே இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க 5 10 கொடுத்து அனுப்பி விடு அப்படின்னு சொல்லுவீங்க, அதனால தான் நான் அந்த பொண்ணுக்கு தெரியாம செயினை போட்டு விட்டேன், அவளை நான் எப்பயுமே என்னோட வேலைக்காரியா பார்த்ததில்ல, நான் அவளை என்னோட சொந்த தங்கச்சியா தான் பாக்குறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த பொண்ணு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு அழுகுறா. அப்ப இந்த ஓனர் அம்மா சொல்றாங்க, உனக்கு எப்ப பணம் தேவைப்படுதோ அப்ப எல்லாம் என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே இந்த ஒரு ஷார்ட் ஃபில்மையும் முடிக்கிறாங்க.